வணக்கம். நான் நிரோஷன். இது முட்டியில் இருக்கிற அதாவது மரத்தில் கட்டப்பட்ட முட்டிக்குள்ள தேனி ஒன்றை பெட்டிக்கு மாத்திர செயற்பாடு தான். நிறைய பேர் முட்டி கட்ட சொல்கிற நாங்கள். அப்போ முட்டிக்குள்ளே 2 பேரும் என்ன மாதிரி என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க. அப்போ முட்டியில் கட்டி தேன் எடுத்த சம்பவம் தான் கூட எல்லாத்தையும் விட. ஏட்டா முட்டின்ற குளுமைக்கு ஏற்ற மாதிரி அதுகள் வரும். அப்போ அந்த முட்டியில் இருக்க தேனை அதை எப்படி பிரித்து எடுக்கிறன்ற மாதிரியான செட்டப் தான் இதில் போய்கொண்டிருக்கு. அந்த மாமரத்தில் கட்டப்பட்ட முட்டியை இறக்கி அதை மாமரத்தில் எப்படி கட்டப்பட்டிருந்ததோ அதே மாதிரியான சைட்டை பார்த்து அப்படியே வைக்கணும். சைட்டுகளுக்கு 2 அடை வச்சு வைப்போம். இந்த சுருள் தான் உண்மையாக பிடிக்கிறதுக்குரிய ஒரு ஆயுதம். தேனியை பிடிக்கிறதுக்கு இந்த சுருள், அதாவது சீனி சுருள் மாதிரி சுற்றுவோம். ஒரு புருசல் போட் மட்டையோ இல்லாட்டி ஒரு ஃபைல் மட்டையோ எடுத்து அந்த சொரசொரப்பு பக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கத்தக்கனையாகவும் வலுவல் பக்கம் வெளியில் இருக்கத்தக்கனையாகவும் சுற்றுவோம். சுற்றி போட்டு அதுக்குள்ளே பூச்சியை ஏற்றுற சுகம். ஏனெண்டா அது ஒரு கூம்பு, இந்த லவுட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்களே, அந்த பரிவு தன்மை இருக்கும். சவுண்டு கூடுதலாக கேட்கும். அப்படி முட்டியில் உடைச்சி இப்படி இதண்டேக்க பூச்சியில் எங்கே போய் தங்களோட பாதுகாப்பு தேடலாம்னு யோசிக்கும். அப்போ பாதுகாப்பு தேடலாம்னு யோசிக்க இப்படி ஒரு கூம்புக்குள்ளே ஒரு 2-3 பூச்சி உள்ளுக்குள்ளே போனாலே அங்கே பெரிய இறைச்சல் கேட்கும். அப்போ இறைச்ச உடனே அதுகள் என்ன யோசிக்க வேண்டாம், அதுக்குள்ளே போனால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்னட்டு எல்லா பூச்சியும் கசகசன்னு உள்ளுக்குள்ளே தானாக போயிடும். தானாக போய்க்க வெளியில் இருக்கிற முட்டியையோ இல்லாட்டி அதுண்ட எங்கே என்ன பூச்சி வெளியில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல சின்ன தட்டுதல், அதாவது ஒரு கத்தியாலேயோ இல்லாட்டி ஒரு தடியாலேயோ வேறு ஏதாவது இரும்பு ஆயுதங்களோ நாம் இருந்துச்சுன்னா தட்டி கொண்டு இருந்தால் ஒரு வைப்ரேஷன் ஒன்று கொடுத்து கொண்டு இருந்தால் பூச்சிகள் எல்லாம் கசகசன்னு அப்படியே கூம்புக்குள்ளே ஏறி கொண்டு இருப்பிறேன். சரி, அப்போ இது ஒரு ஈஸியான மெத்தட். நீங்கள் எந்த வித குத்தும் வாங்க தேவையில்லை, எந்த வித கடியும் வாங்க தேவையில்லை. அப்படியே சிம்பிளாக இருந்து தட்டி கொடுத்து கொண்டு இருந்தீங்கன்னா பூச்சி போய் கொண்டு இருக்கும். பூச்சி போன உடனே ஆக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், தூக்க இப்படி ஓடிக்கொண்டு ஓடி உள்ளுக்குள்ளே ஏறினவன் எல்லா பூச்சியும் போயிடும். எல்லா முழு பூச்சியும் வெளியில் போய்கொண்டிருக்க இந்த வதையை அதாவது தேன் வதையல் புறம்பாவும் மிச்சம் இருக்கிற புழு வதையல் புறம்பாவும் பிரிப்போம். பிரித்து வச்சு போட்டு தான் அதை நாங்கள் என்ன செய்வோம் வேண்டாம், முட்டியில் கட்டுற இது பெட்டியில் அந்த ஃப்ரேமுகளில் சட்டங்களில் கட்டி கொடுக்குறது. கட்டி கொடுக்க அது அதில் தங்களோட இருத்தலை மேற்கொள்ளும். இப்போ அப்படியே தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கே பாருங்க, ஒவ்வொரு இதாக தனித்தனி வதையாக வெட்டி எடுக்க போகிறோம். வெட்டி எடுக்கிறது, பெட்டிக்குள்ளே எப்படி செட் பண்ணுறது, பெட்டிக்கு எப்படி பக்கத்தில் கொண்டு வைக்கிறது, அதுக்கு பிறகு அதுக்கு அதில் உள்ளுக்குள்ளேயே நாங்கள் வைக்கிறேன்டா. உள்ளுக்குள்ளே வச்ச உடனே அந்த சவுண்டுக்கு எல்லா பூச்சியும் கசகசன்ட்டு உள்ளுக்குள்ளே தான் ஓடிக்கொண்டு வருகிறோம். சரி, அப்போ நாங்கள் இப்போ ஒவ்வொரு இதாக ஏன்னா ஒவ்வொரு வதையாக இதில் கட்டி கொண்டிருக்கோம். உண்மையாக சிலது வடிவாக எடுபடையில். ஏனெண்டா இது 2 பேர் செய்து பக்கத்தில் வீடியோ எடுக்க பெற மாட்டினோம். ஏனெண்டா தேனிக்கு அவ்வளோ பயமாமண்டு ஒருத்தரும் பெற மாட்டினோம், பார்க்க மாட்டினோம். அப்போ நாங்கள் இது நானே தான் இந்த ரெட்டையும் பிடிச்சி கொண்டு நாங்களே எடுத்துக்கொண்டிருக்கிறதால கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமான விஷயந்தான். அப்போ அதனால தான் நல்ல தெளிவான வீடியோக்களை போட இல்லாமல் இருக்குது. பார்ப்போம், இன்னும் ஒரு தொடர்ச்சியாக செய்கிறாங்க தானே. இயக்க எப்படி ஒரு கூட்டை வடிவாக பிடிச்சி உள்ளுக்குள்ளே நிலப்படுத்துறதுன்றது அதில் உள்ளார்ந்த விஷயங்கள்லேருந்து சகல விஷயங்களையும் படிப்படியாக போடுவோம். ஏனெண்டா போடைக்க இப்போ நிறைய இடங்களில் தேனிக்கு ஒழுங்கான வாழ்விடம் இல்லை. அது எப்படி வாழணும், அதுக்கு சரியான இப்போ மரங்களை அழித்து கொண்டு வந்துட்டோம். பெரிய மரங்களில் இருக்கிற பொந்துகள் எல்லாம் இல்லை. அப்போ தேனி எங்கே வாழ்கிறான்னு தெரியாமல் இப்போ கூரையல், வீட்டு கூரையல், தண்ணி தொட்டிகள் அப்படி என்ன ஒவ்வொரு இடங்கள்லேயும் பெருகுது. அங்கே வந்தாலும் பிடிக்கின வேண்டாம் இல்லை. ஏனெண்டா மோட்டின் அடித்து கொள்கிறாங்க, இதுன்றாங்க. உண்மையாகவே தேனி இல்லாமல் போச்சுண்டா 4 வருஷத்துக்குள்ளே நாங்கள் மனுஷராளி இருக்கையில். அது ஏனெண்டா தேனி தான் முழுக்க எல்லா வேலையும் செய்கிறது. அதாவது ஒரு மகரந்த சேர்க்கை இருந்தாலும் சரி, மற்றது ஒரு காட்டுண்ட உற்பத்தி என்றாலும் சரி, அதாவது மகரந்த சேர்க்கை செய்தால் தான் விதைகள் வரும். விதைகள் இருந்தால் தான் அடுத்த சந்ததி, அடுத்த மரங்கள் இருக்கும். மரங்கள் இருந்தால் தான் தாவர பட்சி உயிரோடு இருக்கும். அதாவது அதுகள் இருந்தால் தான் மாமிச பட்சிக்க உயிரோடு எல்லாமே அதாவது எங்கே உற்பத்தி நடக்குதுண்டா ஒரு தாவரத்தின் பச்சையத்தில்.
அப்போ அந்த பச்சையம் வந்து இருக்கிற ஒரு இடத்தால் தான் உற்பத்தி சம்மந்தமான ஒரு வேலையை செய்ய முடியும். அப்போ இந்த தாவரம்ன்றது அவ்வளோத்துக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அப்போ இதில் இருந்து அவ்வளோத்துக்கு அந்த முக்கியமான விஷயமான மரங்களை வந்து இவ்வளோத்துக்கு பாதுகாக்கிறோமோ அவ்வளோத்துக்கு பாதுகாக்கத்தான் எல்லாமே வந்து அதை சார்ந்த எல்லா விஷயங்களும் வந்து ஒழுங்காக இருக்கும். அப்போ அதை தவறினத்தால் தான் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்டா சிறு குறு காடுகள் அமைக்கிறது, மற்றது வீதியோரங்களில் மரங்களை வைக்கிறது. உண்மையாக வந்து வீதியோரத்தில் வந்து நெடுஞ்சாலை அமைக்கிறது, ரோட்டை பெருப்பிக்கிறவங்க இவ்வளோ மரங்களை வெட்டுறான். அதேமாதிரி மின்சார இதுகளுக்கான மரங்கள் எல்லாம் வெட்டுப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அதுக்கு பிரதியீடாக வந்து இவ்வளோ மரங்களை வைக்கிறோம்ன்றது வைக்காது. அப்போ அதனால தான் மிக அழிந்து வர்ற உயிரினங்களோட பட்டியலில் வந்து தேனியும் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தேனி அழிஞ்சிட்டா நாங்களே இல்லை. அப்போ தேன் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், தேனியும் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம். தேன் இப்போ எல்லா மதங்கள்லேயும் பார்த்தா நீங்கள் இந்து மதமாக இருக்கட்டுக்கும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டுக்கும், என்ன பௌத்த மதமாக இருக்கட்டுக்கும், எந்த மதத்திலையும் தேனுக்கு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதங்களில் எல்லாமே வந்து தேனை வந்து ஒரு பெரிய ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு பொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஏனெண்டா அவ்வளோத்துக்கு முக்கியமான, அதாவது கடவுளுக்கு நிகரான ஒரு ஆள் வந்து தேனி. ஏன்னா தேனி தான் வந்து இப்போ மழை வர்றதுக்கும் காரணம் தேனி. வடியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா மரங்களின் அடுத்த சந்ததியை உருவாக்குறதே தேனி தான். தேனி அதாவது மகரந்த சேர்க்கை இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த பொருளும் வந்து இயங்காது. ஏண்டா எல்லாமே வந்து தேனீனி செய்யப்படுற அந்த மகரந்த சேர்க்கையை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ இப்போ நாங்கள் ஒவ்வொரு வதையாக வந்து எடுத்து கட்டி கொண்டிருக்கோம். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வந்து இது ஒரு பெரிய ஒரு என்னென்னு சொல்கிற லெந்தான வீடியோவாக இருக்கலாம். ஆனால் இது ஒவ்வொரு விஷயம் வந்து உண்மையாக ஒரு தேவையான ஒரு விஷயம். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியே இருக்குதாண்டு. ஏனெண்டா அவ்வளோத்துக்கு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு வதையும் வந்து மாறி இந்த ரெட்டுகளை பார்த்து வச்சு கட்டி கொண்டிருக்கோம் தொடர்ச்சியாக. அது வந்து கட்டுறதுக்கு உரிய ஒரு மெதட் இருக்குது. அதாவது கீழ்ப்பக்கம் தலைகளாக வச்சு கீழ்ப்பக்கம் அந்த அதுகளில் இருக்கிற அறுகோண ஷேப் வந்து ஒரு 2 பக்க ஷேப் வந்து நிலக்குத்தாக இருக்கும். அந்த ஷேப்பில் இல்லாமல் மாறி இருந்தாலும் வந்து அதில் தேனீக்களால் வந்து அந்த முட்டையை வைக்க அது முட்டியில் வந்து அது இயற்கையாக கட்டியிருந்த ஒரு கூட்டை நாங்கள் இப்போ தேன் எடுக்கிறதுக்காண்டி அதோட வாழ்விடத்தை குழக்கக்கூடாண்டு பெட்டிக்கு மாற்றுறோம். அப்போ பெட்டிக்கு மாற்றிக்க அது எப்படி முட்டியில் கட்டியிருந்ததோ அதே மாதிரியான செட்டப்பில் தான் நாங்கள் பெட்டியில் கட்டணும். பெட்டியில் அப்படி கட்டாட்டி அது வந்து குழம்பிடுமே. ஒரு புது இடத்துக்கு மாறி இப்போ தலைகளாக வீட்டை கட்டி போட்டு உங்களை இருக்க விட்டால் இருப்பீங்களா? இல்லை தானே. அதே மாதிரி தான் நாங்கள் சரியான கீழே நிலம் வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய மாதிரி கூரை வந்து மேலே இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி செட்டப்பில் சரியாக நாங்கள் வச்சு கட்டி கொடுக்காட்டி அதுக்கு எங்கே இந்த பொருளை வைக்கிறேன்னு தெரியாது, ஒழுங்காக முட்டையும் போடாது, முட்டையும் தண்டாது. அப்போ அப்படியே விட்டுட்டு அது போகக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்கும். அப்போ இது ஒவ்வொரு கடைசி வதையும் கிடக்குது. இப்போ 3வது வதையும் வெட்டி கட்டியாச்சு. அது அப்போ அடுத்த 4வது வதை வந்து வெட்டி அதை மேல் இருக்கிற தேனை வந்து கட்டி போட்டு அடுத்த வதையை வந்து கட்டி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக. தேன் வதை மட்டும் வந்து வெட்டியாக கட்டி கொண்டிருக்கிறோம். என்ன இப்போ தேன் சீசன் தானே, தேன் வதையாக கட்டி போட்டு இப்போ இதை வச்சு கட்டி விட்ட உடனே இப்போ தேன் சீசனுன்றதால டக்குன்னு ஆக்கள் தேனை வச்சிருவேன். அதுக்கு தேவையான தேனை வந்து வச்சிருவேன். வச்சு ஃபுல்லாக எல்லாமே கட்டுற வேலையெல்லாம் நடந்துடும். இது இப்போ 4வது வதை கட்டி கொண்டிருக்கிறோம் ஃபுல்லாகவே கட்டி. இப்போ அதில் கட்டுறதுக்குரிய மெதட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி அதை பார்த்தா தான் ஞாபகத்தில் நிற்கும். எப்படி அதை செய்யலாம் என்ன மாதிரி என்றதெல்லாம் வந்து வடிவ ஞாபகத்தில் நிற்கும். கடைசியாக அடுத்த கடைசி வதையும் வந்து கட்ட போகிறோம் தொடர்ச்சியாக. மற்றது இங்கே பயன்படுத்துகிற ஆயுதங்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கணும். ஏனென்றால் வதை வந்து அப்படியே டேமேஜ் ஆகாதபடி வெட்டணும். வளைநேர்கள் இது எல்லாம் விட்டேக்க டக்குன்னு வெட்டி போடணும். ஏனெண்டா மினக்கெடுத்தக்கூடாது. ஏனெண்டா இது ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள வந்து
அதில் வந்து கூட்டம் மாற்றிடணும். ஏனெண்டா ஒரு வதையில் வந்து 35.5 மெயின்டைன் பண்ணினா தான் தொடர்ச்சியாக வந்து பூச்சிகள் இருக்கும். அப்படி இல்லையேண்டா அதுக்குள்ளே வந்து இருக்க இயலாது. ஏனெண்டா அந்த வெப்பநிலை குறைவால் வந்து அதுகள் செத்துடும். அப்போ அந்த புழுக்கள் வந்து செத்துடும். அப்போ அதுக்காண்டி வேகமாக நாங்கள் அது ஒருக்காக செய்து பூச்சியில் அதுக்குள்ளே என்னுடைய அனுப்பினோம்னா தான் வந்து பாதுகாப்பு இருப்போம். இப்போ கடைசியாக நான் வதையிலையும் வந்து இதண்டி போட்டு பூச்சியை வந்து உள்ளுக்குள்ளே நாங்கள் கொட்டிட்டோம். கொட்டினா அப்புறம் பாருங்க அந்த பூச்சிகள் வந்து இப்படி கசதுன்னு உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கணும். வெளியால் பறக்கிற பூச்சிகளும் வந்து எல்லாமே சேர்ந்து உள்ளுக்குள்ளே போயிடும். இப்போ இதில் பார்த்தா தெரியும், அந்த கடைசியாக விட்டா பிறகு பெட்டிக்குள்ளே எல்லா பூச்சிகளும் கொட்டினா பிறகு கடை எல்லா பூச்சிகளும் வந்து வேகமாக உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் இப்படியான முட்டிகளில் எடுத்த தேனுகளை வந்து சுத்தப்படுத்தி போத்தில் அடைக்கிற வேலையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி. உங்களுக்கு தேவையான தேனுகள் ஏதாவது தேவையாண்டா எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆர்டர்களை செய்து பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.